வெள்ளப்பம் பண்ணுறதுக்கு வெள்ளத்தை தண்ணி விட்டு வச்சுருக்கேன். வெள்ளத்தில் இது நல்லா கரைச்சி விட்டு ஆறுன அப்புறம் ஏலக்காய், கோதுமை மாவு, அரிசி மாவு போட்டுட்டு கரைச்சி வச்சு விட்டுடலாம். அப்புறமா பண்ணலாம். வெள்ளை தண்ணி கொதிச்சுருக்கு. கரையில் ஏலக்காய் பொடி போட்டேன். ஒரு அரைச்சி வச்சதில் குட்டி ஸ்பூனில் 3-4 ஸ்பூன் போட்டேன். வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளம் கரையட்டும். ஆறின அப்புறம் தான் மாவு போட்டு கலந்து வைக்கணும். வெள்ளமே தங்காமல் நல்லா தண்ணி ஆகிடுத்து பாருங்க. இதை ஆற வச்சிடலாம். இப்போ ஆறிடுத்து வெள்ளைப்பாகு. இதில் வந்து 1 கிளாஸ் கோதுமை மாவும் 1/2 கிளாஸ் அரிசி மாவும் போட்டுக்கலாம். அப்புறம் வாழைப்பழமும் போடலாம். ஒரு வாழைப்பழம், அப்புறம் தேங்காய் பல்பெல்லாம் கீறி போட்டுட்டு பண்ண வேண்டியது தான். இது ஆக்சுவலாக மாவு போட்டு கலந்தாச்சு. இன்னும் 2 ஸ்பூன் மாவு தேவைப்பட்டது. கோதுமை மாவு போட்டேன். 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சிடணும். இல்லைனா ஹார்டாக வரும். உடனே பண்ணிட்டோம்னா வெள்ளைப்பாகில் கொஞ்சம் ஊறணும் மாவு. பதமாக ரெடி பண்ணிவிட்டேன். அப்புறம் தேங்காய் பல்லுப்பெல்லாம் கீறி போட்டு வாழைப்பழம் இதில் போட்டுட்டு அப்பாக்காரில் எண்ணெய் விட்டுட்டு அப்பாக்குழியில் பண்ண வேண்டியது தான். அப்படியே 1 மணி நேரம் அப்படியே வெளியில் இருக்கட்டும். கரண்டி எடுத்துகிட்டு மூடி வச்சிடலாம். 1 மணி நேரமெல்லாம் ஊறி எடுத்து 1 ஸ்பூன் நெய் விட்டு தேங்காய் பல்பெல்லாம் போட்டு ஒரு வாழைப்பழத்தை செவ்வாழை தான் கொஞ்சம் பிசிஞ்சு அதில் கலக்கிட்டேன். இதில் பாதி நெய் பாதி எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா கொதிச்சு வரட்டும். அப்புறம் அப்பா கலவையை போட்டுட்டு பண்ணலாம். ஹீட்டானோடனே இதில் அப்பக்குழியில் இந்த மாவு போட்டேன். வேகட்டும். திருப்பி போட்டுடலாம். பாருங்க, ஒரு பக்கம் வந்து திருப்பி போட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது தான் வேகிறது. பின்னாடி இருக்கிறதுல அப்புறம் ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு எடுத்துடலாம். பின்னாடி இருக்கிறலாம் ஹீட் அவ்வளோ கிடைக்கிறது. ரொம்ப பெருசாக வச்சாலும் தீஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். ஈஸியாக அப்படியே திரும்புறது பாருங்கள். இவ்வளோ ஈஸியாக அப்படி திருப்பினா அப்படி திரும்பணும். 2 கத்தியை வச்சு பண்ணுவேன். வேகட்டும். எடுக்கலாம். வெந்ததை எடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே வெந்தெடுத்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். சூப்பரான வெள்ளைப்பாம் ரெடி ஆகிடுது. இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் அரைச்சிட்டு பண்ணுவோம் அரிசி மாவை. நான் இந்த மெத்தடே ஈஸியாக இருக்கும். சில பேர் வானிலையிலையும் பண்ணுவாங்க. எனக்கு இது ஈஸியாக இருக்கும். நான் இந்த மெத்தடில் பண்ணுறேன். அடுத்த இடம் வட்டாச்சு. வெந்தப்பறம் திருப்பி போட்டுடலாம். சைடு வெந்து திருப்பி போட்டு அடுத்த சைடு வெந்தப்பறம் எடுத்துடலாம். எல்லா அப்பமும் ஆல்மோஸ்ட் வெந்தத்தை எடுத்துடலாம். இந்த அடுத்த இடம் பண்ணியாச்சு. இன்னும் பாக்கி 7 இருக்குது. வெந்தோடனே திருப்பி போட்டுடலாம். அந்த 7 பண்ணியாச்சு. சூப்பரான வெள்ளாப்பம் ரெடி எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச்.